என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வந்து நமக்கு செமஸ்டர் எக்ஸாமில் கேட்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலானுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சென்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 2, -2/3 அண்டு விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். பாசஸ் த்ரூ த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் கொடுத்துட்டாங்க 1, -2/3. இந்த மாதிரி சென்டர் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவுடைய ஃபார்முலா வந்து கேட்டாங்கன்னாவே ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதோம்னா அதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. x - h × y - k = c². இதுதான் ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவுடைய ஃபார்முலா. இதில் ஹெச் அண்ட் கேனா என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஹெச்கேங்கிறது சென்டர். கொஸ்டினில் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர் கொடுத்துட்டாங்க. சென்டர் = 2, -2/3 கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் இது கிவன். இப்போது இந்த இது ஹெச் அண்ட் கே தான் சென்டர்னு சொல்லியிருக்கேன். ஹெச்சுக்கு பதிலாக 2வும் கேக்கு பதிலாக -2/3யும் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகும் பாருங்கள். இந்த இது எக்ஸுக்கு எக்ஸு, மைனஸ்க்கு மைனஸ், ஹெச்சுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் 2. அப்போ x - 2 y மைனஸ் கேக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் -2/3. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +2/3. ஹெச்சுக்கு பதிலாக கேக்கு பதிலாக சென்டர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். = c². இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா, இப்போ பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பாசஸ் த்ரூ த பாயிண்ட், அந்த பிடிபின்னு எழுதிக்கிறேன். பாசஸ் த்ரூ த பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, -2/3. அப்போ அந்த 1, -2/3 அந்த பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல பாசிங் த்ரூ த பாயிண்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து x, y, எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக -2/3 எங்கே கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக -2/3 கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்னமா எழுதணும், ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஃபார்முலா எழுதணும். x - h × y - k = c² எழுதணும். நடுவில் எங்கேயாவது ப்ளஸ் எல்லாம் கொடுத்துறாதீங்க, நல்லா கவனிச்சுங்க. இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, அது எழுதிட்டோம். ஹெச்சுக்குங்கிறது சென்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக நம்ம கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 கொடுத்துக்கலாம். அப்போ 1 - 2. ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பாருங்கள், -2/3. அப்போ ஒய்க்கு பதிலாக -2/3. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் +2/3 = c². நல்லா கவனிங்க, இங்கே -2/3 இங்கே +2/3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0 வரும். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். புரியுதுங்களா? அப்போ 0 = c². நம்பிக்கையினா கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்க பார்க்கலாம். c² ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்தது, c² = 0. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா இங்கே -2/3க்கு இங்கே +2/3 இருக்குது. -2/3 +2/3 வந்து ஆட் பண்ணால் 0 ஆகிடும். 0வால் இங்கே வந்து 1 - 2 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், -1 வரும். -1 × 0 வந்து 0 தான். புரியுதுங்களா? தெரியலனா இந்த கால்குலேட்டர் டைப் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்து 0 வரும். இப்போ c² 0ன்னு வந்துச்சு. c² 0ங்கிறத நம்ம எங்கே கொடுக்கணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துருக்கோம், இதை தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு x - 2 ரைட், x - 2 இன்ட்டு என்ன வந்துருக்கு பாருங்கள் y +2/3 = இந்த c²க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். c²க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆன்சர் 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த ஆன்சர் கொடுத்தா போதும். c²க்கு பதிலாக ஆன்சர் வந்தோன்னா 0. இதுதான் வந்து இட்ஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவுடைய ஈக்குவேஷன் இதுதான். இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதோட கொடுத்தாலும் நம்ம கரெக்டு தான். புரியுதுங்களாமா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்டுட்ருக்குறாங்க. இந்த சம்ஸ் கேட்கலைன்னா இதுக்கு பதிலாக என்ன கேட்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவுடைய டெஃபினிஷன் கேட்பாங்க. அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.